உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கும் யூரோப் ஸ்டடி சென்டரின் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகள் வழங்குவதற்கு 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் ஆசிரியர், கல்வி ஆலோசகர் திரு சோமசுந்தரம் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். அதேபோல் சேலத்திலிருந்து நேரலையில் இணைஞ்சிருக்கிற திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். நாம் இப்போது நேரடியாக விவாதத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பற்றின தெளிவான முன்னுரைகள், எல்லா விரிவான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டாச்சு. சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும், தொலைபேசி வாயிலாகவும், ஈவன் நம்ம வாட்ஸ்அப் வாயிலாகவும் கூட கேள்விகளை கேட்குற வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தியிருந்தோம். பல்வேறு ஊடகங்கள் வழியாக அவங்க கேள்விகளும் கேட்டுட்ருக்காங்க, நம்ம பதில்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பொறியியல் கவுன்சிலிங் இன்னும் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் இருக்குது, இன்னும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்குது. இப்போ பொறியியல் அந்த கவுன்சிலிங்கில் கலந்தாய்வில் கலந்துக்க போகிறவங்க என்னென்ன விஷயங்களை தயாராக வச்சுருக்கணும், என்னென்ன விஷயத்தை அவங்க இப்போயே ரெடி பண்ணிக்கணும் கவுன்சிலிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி? சோமசுந்தரம் சார், நீங்கள் சொல்லுங்கள். அது இப்போ பிஏ பொறுத்தவரை கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக ஒரு 0.5 இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் இயற்பியலில் சென்டம் குறைவு, ஒன்லி 5 சென்டம் தான். அதே போல் மேக்ஸ்லேயும் குறைவு. இன்னும் ஒரு சில நாட்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் எல்லா கட் ஆஃப் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அதை அவங்க ரெகுலராக பார்க்கணும். இப்போ அவங்க எடுக்கிற கட் ஆஃப்க்கு எந்த கல்லூரி கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 185 to 200, ஸோ அவங்களுக்கு ஒரு எந்த குழப்பமும் இருக்காது. இந்த 140 to 180 அவங்க தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. எங்கள் குழந்தைகளை டாப் 10 காலேஜில் தான் போடணும், அது குறிப்பிட்ட இந்த கோர்ஸ்லாம் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை இங்கே கடந்த வருஷம் என்ன போயிட்டுருக்கு, என்ன கட் ஆஃப், அதை பார்த்துட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கலந்தாய்வு கண்டிப்பாக ஜூலையில் அவங்க ஆரம்பிச்சிடணும். பொதுவாக அவங்க லேட்டாக ஆரம்பிக்க பேரண்ட்ஸுக்கு அதிக அளவில் ஒரு மனக்குழப்பம் இருக்குது. இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேணும். இதுக்கு பல காரணம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணுறது, ரீடோட்டலிங், ரீவேல்யூஷன், அது வந்த பிறகு இவங்க கலந்தாய்வை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெயினாக ஒரு மினிமம் ஒரு 5 கல்லூரிகளை அவங்க சூஸ் பண்ணணும், அவங்க கட் ஆஃப்க்கு ஏற்றது மாதிரி. ஸோ கடந்த வருஷத்தை விட ஒரு 0.5 இறங்க போகுது அப்படின்னா ஒரு 5 காலேஜஸ். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிபிள் படிக்கணும்பாங்க, மெக்கானிக்கல்பாங்க, சிவில்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 துறைகளை அவங்க சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. 5 கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் அந்த காலேஜை அவங்க போய் விசிட் பண்ணணும். முதல்ல இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட், அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் பிஹெச்டி முடிச்சுருக்காங்களா, இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு கலந்தாய்வு பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைச்சிடும். ஸோ இந்த கலந்தாய்வுக்கு அப்புறம், இந்த கலந்தாய்வுக்கு அவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்க கூட அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை அந்த துறையை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது கூட்டு வர்றது நல்லது. முதல்ல முடிவு பண்ணிடணும். அங்கே ஒரு மனக்குழப்பம் அடையக்கூடாது. நிறைய மாணவர்கள்ட்ட அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல கலந்தாய்வில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. நான் இந்த காலேஜ் போவா, அந்த காலேஜ் போவா. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்குது. இன்றைக்கி நிறைய காலேஜஸ் சேம் நேமில் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயமாக மிக விரிவான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக தொலைபேசி வாயிலா அருணா தருமபுரியிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அருணா, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுமா. சார், என்னுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் 189 சார். இதுக்கு எனக்கு டாப் 10 காலேஜில் எனக்கு சீட் கிடைக்குமா? என்ன கேட்டகரியிலமா வரீங்க? பிசி கேட்டகரி. கேட்டகரி, ஓகே. அதுக்கப்புறம் சார் 187 அக்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதுக்கு 187க்கு எனக்கு அக்ரி கிடைக்குமா? அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தா நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க சார். ஸோ அக்ரி பெட்டரா, இன்ஜினியரிங் பெட்டராங்க சார்? நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற சந்தேகம் தான். உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள்ட்டேருந்து பதிலை நாம் வாங்குவோம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் அதாவது 189 ஒரு நல்ல மார்க்கு. டாப் 10 காலேஜஸ் கிடைக்கலனாலும் 538 கல்லூரிகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக டாப் 50 காலேஜஸில் கிடைக்கும். அந்த டாப் 50 காலேஜஸ் அவங்க சூஸ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அதில் ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்தால் கூட எடுக்கலாம். ஒரே பிராண்டு தான் அது ரெண்டுமே. ஸோ நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, இன்ஸ்டியூட் டெக்னாலஜி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசங்கள் கிடையாது காலேஜில். அவங்களுக்கு டாப் பிராண்டட் காலேஜஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு சீட் உண்டு.
அதுலேயும் வந்து அடுத்தது வந்து அவங்க வந்து 187 அக்ரி கேட்குறாங்க. அக்ரியில் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. 187க்கு கவர்மெண்ட் காலேஜ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் அக்ரியில் வெயிட்டிங் லிஸ்ட் அவங்க சரியாக கணக்கெடுத்து போட்டு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் நான் இன்றைக்கும் சொல்வேன், 2020 வெளியே வரும்போது 2020 அக்ரிக்கு மிக பெரிய வாய்ப்பா, இன்ஜினியரிங் மிக வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அக்ரி வந்து இதே ஜேபி சார் 4 வருஷம் முன்னாடி அக்ரி படிக்க சொன்னாங்க. காரணம், அப்போ வந்து சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நகரம் விரிவாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. அப்போ சரவணப்பட்டிலாம் 6 வருஷம் முன்னாடி அங்கே ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சரவணப்பட்டி பிரைம் லொக்கேஷன். அங்கே வந்து பேங்க்குகளை தேவைப்படுது. அப்போ வந்து லோக்சபாவில் ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்குடைய ஒப்புதலோட. ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கார்பரேஷன் சைடில், ரூரல் சைடில் 2 பிரான்ச்சும், செமி அர்பனில். அப்போ வந்து நான் வந்து என்கிட்ட ஆலோசனை சொன்ன ஸ்டூடெண்ட்டுக்கு தைரியமாக அக்ரி ஜாயின் பண்ணுன்னு சொன்ன காரணம், அவன் வெளியே வரும்போது நிறைய தேவைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டே வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ரேஸ் மாதிரி இருக்குது. இன்றைக்கி 1 லட்சம் பேர் தேவை. இதே 1 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷம் தேவைன்னா கண்டிப்பாக கிடையாது. 2020 வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயே போனீங்கன்னா அந்த பாலிசி டிசிஷன் தெரியும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங். அக்ரி பண்ணல கவர்மெண்ட் போஸ்டிங் தமிழ்நாட்டில் 2018 ஆல்மோஸ்ட் முடியுது. 2025 அப்புறம் தான் போஸ்டிங் வருதா அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆய்வு செய்து அக்ரி எடுக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன். அப்படி அக்ரி படிக்கணும் அப்படின்னு நான் சிவில் சர்வீஸ் ஒரு எய்ம்னா கண்டிப்பாக பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம். பட் அப்போ கூட நம்ம மெயின் சாய்ஸஸ் வில் பி கோயம்புத்தூர் கேம்பஸ், மதுரை கேம்பஸ், திருச்சி கேம்பஸ். பட் ஐ வில் ஸ்டில் ப்ரிஃபர் இன்ஜினியரிங். ஆனால் மிக விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக நாமக்கல்லேருந்து வருண்ராஜ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் வருண்ராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி தம்பி வந்து பிஎஸ்சி பயாலஜி படிச்சிருக்காங்க சார். இப்போ 12th பயாலஜி குரூப் சார். ஓகே. அவன் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலான்னு இருக்கான் சார். ஓகே சார், இப்போ பயோடெக்னாலஜிக்கு இப்போ அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேட்கணும் சார்? நிச்சயமாக சோமசுந்தரம் சார், பயோடெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அதில் ஆர்வம் இருக்கிற சமயத்தில் தாராளமாக எடுக்கலாம். வெறும் யூஜி மட்டும் பண்ணாமல் அதில் பிஜியும் பண்ணணும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அதிக அளவு வேலைவாய்ப்பு இந்த துறைக்கு உண்டு. இன்றைக்கி ஐடிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம், மருந்து பொருட்கள்னு இந்த துறை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதை நல்ல மதிப்பெண்ணில் முடிக்கிற சமயத்தில் ஒரு எரிபொருள் சக்தி நிறுவனத்தில் போகலாம், அணு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவங்க போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயமாக. அடுத்தபடியாக கோவையிலேருந்து ஐஸ்வர்யா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐஸ்வர்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன். சொல்லுங்கள். நான் இந்த பிஇல இல்லை டிப்ளமோ 3rd இயர் முடிச்சிருக்கேன். ஓகே. இசிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதில் வந்து இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. பிஇ ஜாயின் கவுன்சிலிங் பண்ணல, போய் ஜாயின் பண்ணணும். ஓகே. அதில் வந்து இசிஏ செலக்ட் பண்ணிடலாமா இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் எடுக்கலாமா? அதே மாதிரி இப்போ இருக்கிற என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 97% இருக்குது. ஸோ இது கவுன்சிலிங்கில் போய் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? நிச்சயமாக உங்களோட சந்தேகத்துக்கு ஜெயபிரகாஷ் காந்தி சார் பதில் சொல்லுவார். கண்டிப்பாக சார், ஒரு நல்ல மார்க் டிப்ளமோவில் அவங்கள வந்து அதுவும் ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க வந்து 3rd இயர் வரைக்கும் ஒரு 95% இஸ் அ வெரி குட் பர்சன்டேஜ். அவங்களுக்கு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி இடஒதுக்கீடு கூட டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 20% ஒவ்வொரு காலேஜ்லேயும். ஸோ கவலைப்பட வேண்டியதெல்லாம் அவங்க அப்ளிகேஷனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து, சார் நான் இசிஇ எடுத்துகிட்டு மற்ற துறைகள் என்னென்ன எடுக்கலாம், எது ப்ரிஃபரன்ஸ்? இசி எடுத்த மாணவர்கள் இசி எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எடுக்கலாம். நான் எப்பவுமே சொல்வேன், எப்படி ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும்னா இன்றைக்கி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எடுக்கிறத விட ஃப்யூச்சரில் எந்த வாய்ப்பு, எதில் வாய்ப்பு, என்ன மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது, எதில் நம்ம வேலை வாய்ப்பு உருவாகி போகிறது, அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு கெரியரை எப்போவுமே சூஸ் பண்ணணும். நான் வந்து அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு சின்ன ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோ ஒரு டிப்ளமோ வந்து எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நம்பவே மாட்டேன். ஐ டெல் தே ஆர் ஸ்டில் கிட். அவங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றி தெரியுமா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பற்றி தெரியுமா, இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி தெரியுமா, இண்டஸ்ட்ரியுடைய இது பற்றி ஒன்றுமே, அதாவது ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய உலகத்தில் இருந்துட்டு அவங்களா ஒரு நினச்சிக்கிறாங்க. நான் தான் சொல்வேன், நீங்கள் வந்து நிறைய ஆய்வு செய்யணும். ஒரு கெரியர் எடுக்க முன்னாடி நம்ம இது ஈஸி எடுக்க போகிறோமா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அப்புறம் 2019 நான் வெளியே வர போகிறேன். 2019
3 வருஷம் கழித்து எதில் வாய்ப்பு இருக்குது, எந்த செக்டாரில் வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பட் என்னுடைய சாய்ஸ் நாங்களாம் ஆய்வு செஞ்சு சொல்லும்போது அவங்க ஈஸி எடுத்துகிட்டு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஏன் சொல்கிறேன், இனி ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் வாய்ப்பு இருக்குது. என்டையர் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இப்போ உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு 100 பேர் வேலை செய்யணும்னா 5 வருஷம் கழிச்சு 60 பேர் தான் வேலை செய்ய போகிறாங்க. ஏன் ஆப்பிள் கம்பெனி வந்து என்டையர் அசம்பிளி, ஆப்பிள் ஃபோனுடைய அசம்பிளியை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. 1.5 லட்சம் பேர் ஒரு நாளில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சைனாவில். ஹியூஜ் ஆட்டோமேஷன். அது வந்து அப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வெளியே வரும்போது 4 இயர்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இருக்கும்போது நான் எப்பவுமே சொல்கிறேன், ஈஸியாக படிச்சுட்டு டிப்ளமோ எடுக்கணும்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் மேஜர் ப்ரியாரிட்டி வச்சு இதில் பெஸ்ட்டு காலேஜுக்கு முக்கியத்துவம் எடுத்தால் கண்டிப்பாக மிக பெரிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எந்த துறையில் வேலைவாய்ப்பு மிகுந்திருக்குன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து உமா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் உமா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் 12th முடிச்சிருக்காங்க. ஓகே. 172 கட் ஆஃப் மார்க் வருது. ஓகே. பிசி கேட்டகரியில வரோம். பிஆர்க்கு மேக்ஸும் டிராயிங் கொஞ்சம் நல்லா வரைவாங்க. ஓகே. அதனால பிஆர்க்ல நாட்டா எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்ல என்ன இதுல கிடைக்கலாம்? டாப் 10 காலேஜில் கிடைக்குமா சீட்டு? சோமசுந்தர் சார், இவங்களுக்கான வாய்ப்புகள் குறித்து சொல்லுங்கள். 172 எடுத்திருக்காங்க. ஒரு டாப் 50 காலேஜுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது பிஆர் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு நாட்டா எக்ஸாம் கம்பல்சரி. நீங்கள் மற்ற இப்போ எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு கிடையாது. பிஆர் இந்தியாவிலையும் சரி இல்லை உலகத்தை எங்கே படித்தாலும் நுழைவுத் தேர்வு வந்து கம்பல்சரி. ஸோ அது 200 மார்க் டெஸ்ட் அது. ஸோ அதை அவங்க 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. டோட்டல்லேருந்து ஒரு 100 எடுப்பாங்க. அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற சமயத்தில் ஸோ டாப் 10 காலேஜில் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் அவங்களுக்கு பிஆர் போக வேண்டாம் அப்படின்னா பிஇ சிவில் எடுக்கலாம். பிஇ சிவில் வந்து கிட்டத்தட்ட 90% பிஆர் சிலபஸ். பிஆர்ங்கிறது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ், அவ்வளோதான். ஸோ பிஇ சிவில் எடுத்தால் கூட அவங்களால உறுதியாக சாதிக்க முடியும். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து மோனிஷா இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மோனிஷா, உங்களோட சந்தேகம் என்ன? அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்களில் நம்ம நிறையா கேள்விகளை சந்திச்சிட்ருக்கோம். அதில் ஒரு கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். சக்ரா கௌதம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஇ சிவில் இன்ஜினியரிங். ஐ ஹவ் அப்ளைடு ஃபார் டான்செட் எம்இ படிக்கிறதுக்காக. வாட் ஆர் த டாப் காலேஜஸ் இன் எம்இ சிவில் இன் தமிழ்நாடு? விச் பிரான்ச் எம்இ? ஸ்ட்ரக்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர். What is the required TANCET mark for top college and course? I will get immediate placement after ME. ME படித்ததுக்கப்புறம் எதை பிடிச்சா, எந்த கோர்ஸ் படித்தா உடனடியாக வேலை கிடைக்கும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வளர்த்துக்கணும், இதை பற்றி உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஜேபி சார், இவருக்கான ஆலோசனைகளை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக விரிவாக சொல்ல வேண்டியது இவருக்கு மட்டும் இல்லை, இது கேட்குறவங்களுக்கு வந்து இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. பாருங்கள், அவர் வெறும் டான்செட் எக்ஸாம் தான் இருக்குது. ஒரு சிவில் படிக்கிற மாணவன் நிறைய எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வேணால் நம்ம படிக்கிற டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் அவுடேட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடக்குது இந்தியாவில், சென்னையிலே நடக்குது. அது மிகப்பெரிய லெவலில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்துட்டு வரப்போகுது. இப்போ வந்து நம்ம சிவில் சப்ஜெக்டில் மெட்ரோ ரயிலே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க, நான் சிவில் படிச்சு எனக்கு ஜாப் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு மெட்ரோ ரயில் பற்றி தெரிஞ்சால் தான் ஜாப் கொடுப்பீங்க. ஸோ அவர் வந்து அந்த இந்தியன் மெட்ரோ ரயில் டெக்னாலஜியில் போய் அதில் அப்ளிகேஷன் போட்டு அது ஒரு சாய்ஸாக வச்சுருக்கலாம். இல்லை, அடுத்த மிகப்பெரிய தேவை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி. அவங்க 2 வருஷத்தில் வெளியே வரும்போது மிகப்பெரிய வாய்ப்பு ஸ்மார்ட் சிட்டியில் வருது. ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எங்கே ஜாப்னா என்ன படிக்கணும்னா அட்வான்ஸ் கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT ஹைதராபாத்தில். நிறைய பேருக்கு IIIT ஹைதராபாத்னா ஒன்லி ஐடி கோர்ஸ் தான் கொடுப்பாங்க. தட்ஸ் ஒன்லி IIIT gives a wonderful course for civil engineering in post graduation. அதுவும் அவர் அப்ளை பண்ணல. அடுத்தது நிக்மர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச், பூனே அண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது தவிர வந்து ஒரு புது கோர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்ஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அதில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அவர் அப்ளை பண்ணல. இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர் வந்து இப்போ டான்செட் எக்ஸாம் எழுதியிருக்காரு. டான்செட்டில் வந்து 40க்கு மேலே வாங்கினா ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து அவங்க வந்து கல்லூரியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தே ஷுட் கிவ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், செகண்ட் வந்து தே கேன் கிவ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன்,
தேர்டு வந்து என்வாயர்மெண்டல், ஃபோர்த்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். நான் ஏன் ஃபோர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச். இந்த லெவலில் பண்ணிவிட்டு கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னொன்று எம்இ வந்து நம்ம டிரான்ஸ்லேட் மூலமாக தமிழ்நாடு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் போகும்போது யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் ஈவன் டீச்சிங் லைன். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். நிச்சயமாக நம்ம உயர்கல்விக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.